அனைவருக்கும் வணக்கம். தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2026 வருகிற ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு பிறக்க போகிறது. அதாவது ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி பராபவ ஆண்டு பிறக்க போகிறது. இது பார்த்தோம்னா 60 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. இந்த பராபவ ஆண்டு 60 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும். இந்த பராபவ ஆண்டுல என்ன ஒரு சிறப்பான அமைப்பு இந்த காலகட்டத்தில் நிகழப்போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, சனி பகவானுக்கு திரிகோணத்துல குரு பகவானும், குரு பகவானுக்கு திரிகோணத்துல சனி பகவானும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு நிறைந்த ஒரு ஆண்டாக பார்க்கப்படுது. இந்த மாதிரியான ஒரு அமைப்பு ஒரு 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறையோ அல்லது 32 ஆண்டுகளுக்கு ஒரு முறையோ நிகழக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகுது. அதாவது சனிக்கு திரிகோணத்துல குருவும், குருவுக்கு திரிகோணத்துல சனி பகவானும். இந்த காலகட்டத்தில் சனியுடைய ஆதிக்கத்தை குறைக்க, சனி பகவானுடைய அந்த கெட்ட ஆதிக்கத்தை குறைப்பதற்காக குருவுடைய பார்வை சனி மேல பதியுது. ரொம்ப அற்புதமான அமைப்பு. 7 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, இது போன்ற சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ரிலீஃப்மெண்ட இந்த நேரத்தில் குரு பகவானுடைய பார்வை நமக்கு கொடுத்துரும். எனவே இந்த பராபவ ஆண்டு நிறைய மாற்றங்களை நம்மளோட ராசிகளுக்கு நிச்சயமாக கொடுக்க போகுது. மேலும் ராகு கேது சிம்மத்திலையும் ராகு கும்பத்திலையும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இதுவும் எதுவும் பெருசா மைனஸ்லாம் இல்லை. எனவே வருட கிரகங்கள் மிக மிக சாதகமாக சஞ்சாரம் செய்து இதுல சனியுடைய ஆதிக்கம் கம்ப்ளீட்டா குறையுது. சனி நன்மை செய்வதற்கு இப்போ முயற்சிகள் எடுக்க போறாரு. குருவுடைய பார்வையில் அந்த சனி வரதுனால இது நாள் வரைக்கும் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்ச ராசிக்காரர்களுக்கெல்லாம் இப்போ ஒரு அற்புதமான முன்னேற்றமும் அற்புதமான மாற்றமும், இதுவரை நீங்க அனுபவிச்ச அந்த கஷ்டத்திலிருந்து ஒரு புதிய அனுபவ பாடங்களை கத்துக்கிட்டு ஒரு ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி இப்போ உங்களை மீட்டு உருவாக்கம் செய்ய போறீங்க. எனவே இந்த பராபவ ஆண்டு நம்ம அனைவருக்குமே ஒரு சிறந்த ஆண்டாக நிச்சயமா அமைய போகுது. அதுல மாற்றுகிறதே கிடையாது. இப்போது இந்த தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் நம்மளோட ராசிக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படிங்கறத இப்ப நம்ம டீப் அண்ட் கிளியரா பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருடம் அனைவருக்கும் நல்ல மாற்றங்களையும் நல்ல முன்னேற்றத்தையும் நல்ல மன மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் வாரி வழங்கட்டும் அப்படின்னு இறைவனை பிரார்த்தனை செய்து இந்த தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை நம்ம இப்ப ஆரம்பிக்கலாம். மேலும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்லே கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இப்போது கடகராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம டீப் அண்ட் கிளியராக பார்க்கலாம். 4வது ராசியாக வரக்கூடியது கடகம். கடக ராசிக்கு இந்த புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் குருவுடைய பயிற்சி ரொம்ப சாதகமாக இருக்கு. ஜூன் மாதத்திலேருந்து குரு நமக்கு ஜென்மஸ்தானத்தில் உச்சமாக போறாரு. குரு திரிகோண ஸ்தானங்களை இயக்க போறாரு. மிக முக்கியமான ஸ்தானங்கள்லாம் குரு பகவான் பார்த்து மிகுதியான வலிமையை நமக்கு கூட்டி தர போறாரு. குறிப்பா 1, 5, 9 இந்த ஸ்தானங்களை குரு பகவான் இந்த காலகட்டங்களில் இயக்க போறாரு. அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ். அதே மாதிரி பாகியஸ்தானத்துல சனி, அதுவும் பெருசா குற்றமா இல்லை. அஷ்டமத்துல இருக்கிற ராகு, அது ஒரே ஒரு விஷயம் மட்டும் கொஞ்சம் குறையோடு இருக்கு. அஷ்டம ராகுவுடைய ஆதிக்கம் சற்று அதிகரிக்குது. 2ஆம் இடத்துல கேது இருக்கிறது குற்றம், அதுவும் அந்த அளவுக்கு சிறப்பு இல்லை. ஆனா குரு பலம் நமக்கு முழுமையா கிடைக்குது. இந்த ஒரு விஷயமே இந்த வருஷத்துல நமக்கு அதிகமான சிறப்பு பலன்களை கொண்டு சேர்க்கும் உறுதியாக. இப்போ இந்த புத்தாண்டு பலன்களை பொறுத்த வரைக்கும் ஜென்மத்துல குரு உச்சமாகிறது பார்த்தோன்னா நிறைய சிந்தனை குழப்பத்தை கொடுக்கும். மைண்ட்ல ரொம்ப ப்ரெஷரை கொடுக்கும். அதிகமா யோசிக்க வைக்கும். முக்கியமான முடிவுகள், முக்கியமான மாற்றங்களை இந்த காலகட்டங்களில் செய்யறதுக்கு தயாராவீங்க. ரொம்ப நாளா தள்ளி போட்ட விஷயத்தை இந்த காலகட்டத்தில் எப்படியாச்சும் தொடங்கி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி புதிய முயற்சிகளையும் புதிய மாற்றங்களையும் தொடங்குவீங்க. அதுக்கு இந்த நேரம் ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. என்ன நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்றதுன்னா, ஓவரா திங்க் பண்ணி உங்களை நீங்களே குழப்பிக்காதீங்க. மைண்டுக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காதீங்க. புதிய விஷயங்கள் ஏதாச்சும் நீங்க தொடங்கணும்னாக்கா ஓவரா திங்க் பண்ணிட்டே இருக்கணும்லாம் எந்த அவசியமும் இல்லை. இந்த நேரத்தில் நீங்க தொடங்கினாக்கா உறுதியாக வெற்றி உண்டு. இந்த புத்தாண்டுல நம்மள ரொம்ப மன உளைச்சல் ஆக்கக்கூடிய சிந்தனைகள், கெட்ட எண்ணங்களோடு நம்ம கூட பழகக்கூடியவர்கள், அவங்கெல்லாம் இப்போ உங்களை விட்டு விலகுவாங்க. புதிய பாதை பிறக்க போது, புதிய பயணத்தை தொடங்க போறீங்க. புதிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்கும். நட்பு வட்டாரம் பெருக ஆரம்பிக்கும். முகம் தெரியாத மனிதர்களுடைய பழக்க வழக்கங்களும் அவர்களால நிறைய உதவிகளும் இந்த நேரத்தில் கிடைக்கும். கடகராசி கடந்த ஒரு 3 வருடமாவே கடுமையான பிரச்சனைகள் எல்லாம் சந்திச்சுட்டு வராங்க. நிறைய முயற்சி தடை இருக்கு. நினைச்ச மாதிரி செய்ய முடியல. பொருளாதார ரீதியா நிறைய சிரமங்கள் இருக்கு. நிறைய பேர் வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம் சொல்லிட்டு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வெளியிடங்கள்ல பயணிச்சிட்டு இருப்பாங்க. வெளியில சொல்ல முடியாத கடுமையான சங்கடங்கள் அப்படிங்கிறது கடகராசிக்கு கடந்த 3 வருஷமாவே தொடர்ச்சியா இருந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ பல்வேறு பிரச்சனைகள் இருந்து விடுதலை கிடைக்கும். மன ரீதியாகவும் சரி, உங்களை சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்கள் சார்ந்தும் சரி, என்ன பிரச்சனை இருக்கோ அதுல இருந்து விடுதலை ஆவீங்க. புதிய புத்துணர்ச்சி இந்த நேரத்தில் கிடைக்கும்.
கிடைக்கும். புதிய புதிய சிந்தனைகள்லாம் இப்போ ஊற்றெடுக்க ஆரம்பிக்கும். நிறைய ஐடியா கிடைக்கும். லைஃப்ல அடுத்த லெவலுக்கு போறதுக்கான புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். இருப்பினும் டிசம்பர் மாதம் வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். டிசம்பர் மாதம் வரைக்கும் முயற்சியில தடை இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் பிரச்சனைகளும் பாதிப்புகளும் அப்படியே ஏற்றமும் இறக்கமுமா மாறி மாறி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டிசம்பர் மாதத்துக்கு பிறகு அற்புதமான மாற்றமும் முன்னேற்றமும் உறுதியா உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி கடந்த காலகட்டங்களில் நீங்கள் ஏதாச்சும் தவறுகள் செஞ்சுருக்கீங்கன்னா அதை திருத்தி கொள்றதுக்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். புதிய விஷயங்களை செய்கிறதுக்கு முயற்சி செய்வீங்க. நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரும். நல்ல செய்திகள் உங்களுடைய காதுகளுக்கு தேடி வரும். அதிகமாக இருந்தவங்க அந்த மன அழுத்தத்திலிருந்து வெளில வருவீங்க. மன அமைதி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த புத்தாண்டை நான் பார்க்குறேன். மேலும் பாகியஸ்தானத்தில் குருவுடைய பார்வை இருக்கிறதுனாலையும் பாகியத்தில் சனியுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனாலையும் நிறைய பேர் கோவில் குலங்களில் பணிபுரியக்கூடிய ஒரு அமைப்பு, கோவில் குலங்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, தான தர்மங்கள் அதிகமாக ஈடுபடக்கூடிய ஒரு அமைப்பு, உங்களுடைய சேவையை ஏதோ ஒரு விதத்தில் கோவில் குலங்கள் தான தர்மம் இது சார்ந்த விஷயங்கள்ல கொடுப்பீங்க. அதே போல இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு அறக்கட்டளைகள் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும். ரொம்ப நாளா உதவி செய்யறதுக்கு அறக்கட்டளை ட்ரஸ்ட் மாதிரி ஏதாச்சும் நீங்க பில்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா இந்த நேரத்தில் தாராளமா நீங்க இறங்கி செய்யலாம். மேலும் நீண்ட நாளா வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் சொல்லிட்டு வெளியிடங்கள்ல பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் தற்போது சொந்த ஊருக்கு திரும்ப வருவாங்க. ஸோ அதுக்கான வாய்ப்புகளும் அதற்கான முயற்சிகளும் உறுதியாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். குருவுடைய பார்வை பாகியஸ்தானத்தில் இருக்கு. எனவே பூர்வீக ரீதியாக என்ன பிரச்சனை இருந்தாலும் சரியாயிடும். பூர்வீக சொத்து ஏதாச்சும் கிடைக்க வேண்டியது இருக்குன்னா அது இப்போ உங்களுக்கு கிடைச்சிரும். பூர்வீக சொத்துல இருந்த வில்லங்கம் பிரச்சனை எல்லாமே சரியாகும். குலதெய்வ வழிபாடு அற்புதமா அந்த நேரத்தில் மேற்கொள்வீங்க. குலதெய்வ வழிபாட்டில் இருந்த தடை தாமதங்கள் எல்லாமே விலகும். காதல் சிந்தனை ஒரு சிலருக்கு ஊற்றெடுக்க ஆரம்பிக்கும். காதல் உறவு ஒரு இனிமையான திருமண உறவாக மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. காதல் சார்ந்த விஷயங்கள்ல என்ன பிரச்சனை இருந்தாலும் அது சரியாகும். 2ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால குடும்பத்துல சில குழப்பங்களும் வாக்குவாதங்களும் காதல் உறவால வந்து நீங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்றபடி இந்த நேரத்துல காதல் உறவு திருமண உறவை நோக்கி பயணிக்கும். ஒரு சில குழப்பங்களுக்கு பிறகு சுப செய்தியும் சுப மாற்றமும் உங்களுக்கு உறுதியாக கிடைச்சிடும். மகிழ்ச்சியான தருணங்கள் இந்த காலகட்டங்களில் சற்று அதிகமா இருக்கும். நல்ல மகிழ்ச்சியான விழாக்கள், மகிழ்ச்சியான நிகழ்வுகள் இதுல எல்லாம் இந்த நேரத்துல கொஞ்சம் அதிகமா கலந்துப்பீங்க. அதே மாதிரி பூர்வீக சொந்த பந்தங்களை இந்த நேரத்துல சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ரொம்ப நாளா பார்க்காம இருந்தவங்களெல்லாம் இந்த நேரத்தில் பார்த்து உங்களுடைய மகிழ்ச்சி தருணங்களை ஷேர் பண்ணிப்பீங்க. ஸோ அதுக்கெல்லாம் நேரம் ரொம்ப நல்லா இருக்கு. அதே போல இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தை பாகியம் இல்லாதவங்களுக்கு உறுதியா குழந்தை பாகியத்துல சுப செய்தி கிடைச்சிடும். நிறைய பேருக்கு குழந்தை பிறத்தல், குழந்தை பாகியம் சார்ந்த விஷயங்கள்னால சுபவிரய செலவு இருக்கு. ரொம்ப நாளா குழந்தை பாகியம் இல்லைன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உறுதியா புத்திர பாகியத்துல சுப செய்தி கிடைச்சிடும். புத்திர பாகியத்துக்கு முயற்சி செய்யலாம். அடுத்தது உங்களுடைய பிள்ளைகளுக்கு அவருடைய வயதுக்கு தகுந்தாற் போல என்ன சுப விசேஷம் பண்ணுமோ அதை இப்ப செய்யறதுக்கு முயற்சி செய்வீங்க. ஸோ அதுல ஒரு நல்ல செய்தியும் நல்ல மாற்றமும் உறுதியா உண்டு. பிள்ளைகள் பற்றி இருந்து வந்த கவலைகளும் வருத்தங்களும் இந்த நேரத்தில் குறைய ஆரம்பிக்கும். பிள்ளைகளால மகிழ்ச்சி, மன நிம்மதி இதெல்லாம் இந்த நேரத்தில் சற்று அதிகரிக்க ஆரம்பிக்கும். பிள்ளைகள் உங்களுடைய சொல் பேச்சை கேட்டு நடப்பாங்க. உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. பிள்ளைகளோடு இருந்து வந்த மனஸ்தாபங்கள், மன வருத்தங்கள் எல்லாமே சரியாகும். மேலும் பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியத்தில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அதுவும் இந்த நேரத்தில் சரியாகும். ஸோ அதுக்கெல்லாம் அந்த நேரம் வந்து ரொம்ப சாதகமா இருக்கு. அடுத்தது இந்த புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்துல குரு பார்வை இருக்கு. சனியும் பெருசா பாதிக்கப்படலை. சனி பாகியத்துல ரொம்ப நல்ல நிலையில இருக்காரு. நிறைய பேருக்கு இந்த புத்தாண்டுல ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு நிறைய பேருக்கு திருமண முயற்சிகளில் சுப செய்தி கிடைச்சிடும். நிறைய பேருக்கு திருமணம் நடக்கும். திருமண சுபகாரியங்கள் சார்ந்த வகையில் உறுதியாக நல்ல மாற்றங்கள் இந்த நேரத்தில் உண்டு. 200% நிறைய பேருக்கு இந்த நேரத்தில் திருமணம் நிச்சயமாகும், திருமணம் நடக்கும். ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு பிறகு இந்த சுப செய்தியும் சுப மாற்றத்தையும் நீங்க எதிர்பார்க்கலாம். ஆல்ரெடியே இந்த ப்ரிப்பரேஷனை நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஆல்ரெடியே நிறைய பேருக்கு அந்த சுப செய்தி கிடைச்சிருக்கும். ஆனா ஏப்ரல் மாதத்துக்கு பிறகுதான் திருமணம் அப்படிங்கிறது நடக்கும். ரொம்ப நாளா வரன் தேடிட்டு இருக்கவங்களுக்கு அந்த நேரத்தில் நல்ல வரன் கிடைச்சிடும். திருமண முயற்சிகளையும் திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபடுறதுக்கும் இந்த நேரம் ரொம்ப சாதகமா இருக்கு. இந்த நேரத்தை சரியா யூஸ் பண்ணிக்கோங்க. அதே போல திருமண மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மன வாழ்க்கையில மகிழ்ச்சி அதிகமாக கிடைக்கும். மன நிம்மதி கிடைக்கும். வாழ்க்கையினுடைய ஒத்துழைப்பு, ஆறுதல் அதெல்லாம் இந்த நேரத்தில் பரிபூர்ணமா கிடைக்கும். வாழ்க்கையினை சார்ந்த வகையில என்ன வருத்தம் இருந்தாலும் அது இப்ப சரியாயிடும். வாழ்க்கையினுடைய தேக ஆரோக்கியத்தில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அது சரியாயிடும். வாழ்க்கையினுடைய ஒத்துழைப்பு, வாழ்க்கை துணையால மகிழ்ச்சி, மன நிம்மதி இதெல்லாம் அற்புதமா கிடைக்கும். அதே போல வாழ்க்கை துணையை விட்டு பிரிந்து இருக்கக்கூடியவர்கள்லாம் இப்ப வாழ்க்கை துணையோட ஒன்று சேருவாங்க. அது தொழில் ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ அல்லது ஏதாச்சும் கடந்த காலகட்டங்களில் சண்டை சச்சரவுகளின் காரணமாக பிரிஞ்சிருக்காங்கன்னா இப்போ பிரிஞ்சிருக்கிறவங்களாம் இப்போ ஒன்று சேருவாங்க. வாழ்க்கை துணையோட மகிழ்ச்சியா நாட்களை கழிக்கிறதுக்கு இந்த காலகட்டம் வந்து ரொம்ப சாதகமா இருக்கு. ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு பிறகு மன வாழ்க்கையில நிம்மதியும் மன மகிழ்ச்சியும் வாழ்க்கை துணையுடைய ஒத்துழைப்பும் ஆறுதலும் பரிபூர்ணமா உங்களுக்கு கிடைக்கும்.
அடுத்தது தந்தையோட இருந்து வந்த மன வருத்தங்கள் மனஸ்தாபங்கள் எல்லாமே சரியாகும். தந்தைக்கு தேக ஆரோக்கிய ரீதியாக என்ன பிரச்சனை இருந்தாலும் அது சரியாயிடும். தந்தை வழி சொத்துக்கள் ஏதாச்சும் வர வேண்டியது இருக்குன்னா அது இப்போ வந்து சேரும். உங்களுடைய கௌரவம் உயரப்போகுது. நீங்க இழந்த உங்களுடைய மதிப்பு மரியாதை உங்களுக்கு திரும்ப கிடைச்சிடும். ஏன்னா பாகியஸ்தானத்துல குரு பார்வை, உங்களுடைய பெயர் புகழ் உங்களுடைய மதிப்பு இதெல்லாம் அற்புதமா முன்னேற்றம் அடைய ஆரம்பிக்கும். சமுதாயத்துல உங்களுக்கு ஒரு நல்ல பெயர் புகழ் கிடைச்சிடும். அடுத்தது தொழில் உத்தியோகம் இதெல்லாம் நம்ம பார்த்த வரைக்கும் எதுவும் பெருசா குற்றமா இல்லை. வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைச்சிடும். நல்ல ஒரு மனதுக்கு நிறைவு தரக்கூடிய உங்களுடைய தேவைகளையும் எண்ணங்களையும் பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு வருமானம் தரக்கூடிய ஒரு நல்ல உத்தியோகம் உங்களுக்கு கிடைச்சிடும். உத்தியோகத்துல உயர்வு உண்டு, உத்தியோகத்துல மாற்றம் உண்டு. ரொம்ப நாளா சம்பள உயர்வு பதவி உயர்வு இதெல்லாம் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த நேரத்துல முயற்சி செஞ்சா கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சிடும். ஏன்னா பாகியஸ்தானத்துல குரு பார்வை இருக்கிறதுனால உத்தியோகத்துல உயர்வு சம்பள உயர்வு மாற்றம் இதெல்லாம் உறுதியா உங்களுக்கு கிடைக்கும். நிறைய பொறுப்புகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு வழங்கப்படும். அந்த பொறுப்புகளால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்க ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் உருவாகும். மற்றபடி எதுவும் உங்களுக்கு பெரிய அளவுல சுமையா இருக்காது. எனவே உத்தியோகத்துல நல்ல முன்னேற்றம் இந்த நேரத்தில் உறுதியா உண்டு. தொழில் ரீதியா நம்ம பார்க்கும்போது 11ஆம் இடத்துல சனி பார்வை சற்று பாதிப்பை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. எனவே இந்த நேரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது அந்த அளவுக்கு அட்வைசபிள் கிடையாது. ஹை லெவலில் இன்வெஸ்ட் பண்ணி எதுலையும் லாக் ஆகிட வேண்டாம். இந்த நேரத்தில் ஒரு திருப்தியை தரக்கூடிய ஒரு லாபம் இந்த நேரத்தில் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவா இருக்கு. எனவே ஹை லெவல் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இப்போ அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதே போல ஒரு சிலருக்கு பூர்வீகத்தில் தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த சிந்தனை ஏதாச்சும் ஓடிட்டு இருக்குன்னா அதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் கம்மியாக பண்ணிக்கிறது நல்லது. ஹை லெவலில் இன்வெஸ்ட் பண்ணி லாக் ஆகிடாம லோ லெவலில் இன்வெஸ்ட் பண்ணி உங்கள் உழைப்பு அதிகமாக கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நிறைய பேர் பூர்வீகத்தில் சொந்தமாக தொழில் தொடங்குவீங்க. ஒரு சிலருக்கு தந்தையுடைய தொழிலை ஏற்று செய்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நிறைய பேருக்கு வெளிநாடு யோகம் ஏற்படுது. வெளிநாடு போகணும்னு முயற்சி பண்ணுறீங்கன்னா இந்த நேரத்தில் முயற்சி பண்ணால் சுப செய்தி உறுதியாக கிடைச்சிடும். ரொம்ப நாளாக முயற்சி பண்ணுற ஒரு நல்ல செய்தி கிடைக்கல அப்படின்னு வருத்தப்பட்டவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வெளிநாடு யோகம் அற்புதமா இருக்கு. சரராசியில குரு உச்சமாகிறாரு. உங்களுடைய ராசியிலேயே குரு உச்சம். அதனால வெளிநாடு வெளி மாநிலம் இதெல்லாம் போறதுக்கு இந்த நேரம் ரொம்ப சாதகமா இருக்கு. அதே போல நிறைய பேர் வெளியூர்ல இருக்கிறவங்க வெளிநாட்டுல இருக்கிறவங்க சொந்த ஊருக்கு இப்ப திரும்பி வருவாங்க. அதுக்கும் நேரம் ரொம்ப நல்லா இருக்கு. மேலும் ரொம்ப நாளாக வெளிநாட்டில் சிட்டிசன்ஷிப் வாங்கணும் அப்படின்னு நான் முயற்சி பண்ணுறேன், அது ஏதோ ஒரு காரணத்தினால தள்ளி போகுது தடையாகுது அப்படின்னு வருத்தப்பட்டவங்களுக்கு இப்போ வெளிநாட்டில் செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். அதை கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா அந்த நேரத்தில் உறுதியாக வெளிநாட்டில் சிட்டிசன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. அதே மாதிரி இந்த நேரத்தில் நிறைய பேருக்கு பூர்வீக தொழிலை எடுத்து செய்யறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். அதுவுமே இந்த நேரத்தில் ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் தான் கொடுக்குது. நல்ல முன்னேற்றம் நிறைந்த காலகட்டம் தான். தொழில் ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் நல்ல முன்னேற்றம் நிறைந்த காலகட்டம் தான். இன்வெஸ்ட்மெண்ட்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. ஹை லெவலில் இன்வெஸ்ட் பண்ணி லாக் ஆகிடாம லோ லெவலில் இன்வெஸ்ட் பண்ணி உங்க உழைப்பு அதிகமாக கொடுக்கும்போது நிச்சயமாக நீங்க நினைக்கிறத விட ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். அதே போல இந்த நேரத்தில் மாணவ மாணவிகளுக்கு படிப்புல நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கல்வி ரீதியாக எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி அதெல்லாம் சரியாகும். கல்வியில நல்ல முன்னேற்றமும் நல்ல மாற்றமும் இந்த நேரத்தில் உறுதியாக கிடைக்கும். ஒரே ஒரு விஷயம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன அப்படின்னா குழப்பத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஏன்னா ஒரே நேரத்தில் நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். இந்த நேரத்தில் எதை சூஸ் பண்றது அப்படிங்கிறதுல கொஞ்சம் குழப்பம் ஆயிடுவோம். அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. மற்றபடி ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த நேரம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு நேரம். நிறைய பேர் வெளியூர்ல போய் படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க, வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஸோ அதுக்கும் இந்த நேரம் வந்து ரொம்ப சாதகமாக தான் இருக்கு. இந்த நேரத்தில் கேது 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களோட பேச்சில் கவனமா இருக்கணும். வார்த்தைகள்ல ரொம்ப நிதானமா இருக்கணும். யாருக்கிட்ட என்ன பேசுறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் உணர்ந்து பொறுமையை கடைபிடித்து பேசுறது ரொம்ப நல்லது. அதே போல ஃபேமிலியில நிறைய குழப்பம் வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துல சுமை அமைப்புகள் சற்று அதிகமா இருக்கும். குடும்பத்துல தேவைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துல அதிகமான வாக்குவாதம் வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு. அதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். பேச்சுல பொறுமை தேவை. அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுறக்கூடாது. வார்த்தைகள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். யாருக்கும் இந்த நேரத்தில் வாக்கு கொடுக்காதீங்க. கொடுக்குற வாக்கை காப்பாற்றுறதுக்கு சிரமப்படுவீங்க. அதே போல பண வரவுல பெருசா தடை இருக்காது. தெய்வத்துடைய அனுகிரகம் இந்த நேரத்தில் உங்களுக்கு முழுமையா கிடைக்கும். அதனால ரொம்ப அதிகமா இருந்த கஷ்டகாலம்லாம் இப்போ இனிமே கிடையாது. கஷ்டகாலம்லாம் இப்போ விலகுது. புதிய வசந்தம் புதிய பாதை உங்களுக்கு கிடைக்கும். மன நிம்மதி நிறைய கிடைச்சிடும். அதனால கவலையே பட வேண்டாம். மேலும் இந்த நேரத்தில் தலை சம்பந்தப்பட்ட விஷயம் கண் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பாதிப்புகள் வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு. நிறைய பேருக்கு கண் பல் உபாதை வந்து நீங்கலாம். கண் சம்பந்தமான பிரச்சனை பல் சம்பந்தமான பிரச்சனை அதெல்லாம்
பிரச்சனைகள்லாம் அந்த நேரத்தில் வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு. ஒரு சிலருக்கு கொழுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, உடல் பருமன் அதிகரிக்கிறது, கொழுப்பு கட்டி வருது, இந்த மாதிரி கொழுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு. தலை பகுதிகளில் சற்று கவனமா இருங்க, தலையில எதுவும் அடிபடாம பார்த்துக்கோங்க. தலைமுடி உதிர்தல், தலையில நிறைய கேப் தெரியுது அப்படிங்கிற மாதிரி ஹேர்ல கொஞ்சம் பிரச்சனைலாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும். குறிப்பாக கண் பல் உபாதை வராமல் பார்த்துக்கோங்க. கழிவு நீக்க உறுப்புகளில் பாதிப்பு வராமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல் ஒரு சிலருக்கு தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள், தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாச்சும் வந்து நீங்களாம், அதில் சற்று கவனமாக இருக்கணும். ஸோ தேக ஆரோக்கியத்தில் சற்று கூடுதல் விழிப்புணர்வு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. மேலும் இளைய சகோதர சகோதரிகளோட நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு. இளைய சகோதர சகோதரிகளுடைய தேக ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் இதுலயும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். இளைய சகோதர சகோதரிகளை கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த நேரத்தில் மூத்த சகோதர சகோதரிகளோடையும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். மூத்த சகோதர சகோதரிகளோடையும் ஏதாச்சும் மன வருத்தங்கள் வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு. வீட்டுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களோட கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும். அண்டை அயலாளர்களோட ஏதாச்சும் சண்டை வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு, பிரச்சனைகள் வந்து நீங்களாம். அதே மாதிரி வேலி சண்டை நிறைய பேருக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதுலயும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. மேலும் இந்த நேரத்தில் நிறைய பேருக்கு கடன் பிரச்சனை உருவாக வாய்ப்பு இருக்கு. கடன் சுழல் அப்படிங்கிறதுல போய் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப நாளாக கடன் கட்டிக்கிட்டு இருக்கீங்க, அந்த கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவீங்களா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நேரத்தில் வர பணம் கடன் கட்டுறதுக்கு தான் கரெக்டாக இருக்கும். ஒரு சிலர் பழைய கடனை முடிச்சு புதிய கடன் வாங்குவாங்க, அல்லது பழைய கடனை முடிக்கிறதுக்கு புதுசாக ஏதாச்சும் கடன் வாங்குவாங்க. எனவே கடன் சார்ந்த விஷயங்கள ரொம்ப கவனமாக இருக்கணும். கொடுத்தல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள கவனமாக இருக்கணும். குறிப்பாக குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையில கொடுத்தல் வாங்கல் எதுவும் இருக்க வேண்டாம். நேரத்தில் ரொம்ப நெருக்கமானவங்களோட அந்த கொடுத்தல் வாங்கல் காரணமாக ஏதாச்சும் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. ஓவரால் இந்த புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ராசிக்கு ரொம்ப சாதகமாக தான் இருக்கு. நீண்ட நாளாக என்ன பிரச்சனைலாம் இருந்துச்சோ அது எல்லாம் கம்ப்ளீட்டாக குறைஞ்சிடும். போராட்டமான வாழ்க்கை இனிமே நமக்கு கிடையாது. ஒரு நிம்மதியான சூழ்நிலை, ஒரு நிம்மதியான ஒரு முன்னேற்றம், இதெல்லாம் அற்புதமாக இந்த நேரத்தில் உங்களுக்கு உண்டு. போராட்டங்கள் எல்லாமே குறையும். மன திருப்தி இந்த நேரத்தில் உறுதியாக கிடைக்கும். நல்ல கவலையே பட வேண்டாம். மேலும் மாணவ மாணவிகளுக்கு மதிப்பெண்கள் அற்புதமா கிடைக்கும். நிறைய பேர் சென்டம்லாம் போடுவாங்க. முக்கியமான தேர்வுகள்லாம் ஏதாச்சும் எழுதிருக்கீங்க அப்படின்னா அதுல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சென்டம் அடிக்கிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி மதிப்பெண்கள்லாம் நல்லா அதிகமாகவே கிடைக்கும். அதனால கவலைப்பட வேண்டாம். கல்வி ரீதியே எந்த தொய்வு நிலையும் இல்லை. அதே போல ரொம்ப நாளா பேங்கிங் எக்ஸாம் ஏதாச்சும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, பேங்கிங் செக்டார்ல வேலை பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நேரில் நிறைய பேருக்கு அந்த வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் உண்டு. போட்டி தேர்வுகளுக்கு தயாராகிறவங்களுக்கு இந்த நேரத்தில் உறுதியாக வெற்றிகள்லாம் உண்டு. நிறைய பேருக்கு இந்த கூட்டுறவு சொசைட்டியில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. மேலும் இந்த காலகட்டத்தில் இந்த ஆர்கிடெக்சர் ஃபீல்டில் இருக்கிறவங்க, சிவில் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த நேரத்தில் நிறைய கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க. நேரமே இருக்காது, ரொம்ப பிஸி ஷெடியூலில் போயிட்டு இருப்பீங்க. ஒரு வாய்ப்பே கிடைக்கல, வேலையே கிடைக்கல, ஒரு ஆர்டர் கிடைக்கல அப்படின்னு ஃபீல் பண்ணவங்களுக்கு இந்த நேரத்தில் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு நேரம் கிடைக்காது. அந்தளவுக்கு கஸ்டமர் ஃபுல்லாக உங்களை ஆக்குபை பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கெலாம் நேரம் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த புத்தாண்டை இன்னும் செழுமைப்படுத்தி கொள்றதுக்கு ஒரு சில எளிமையான வழிபாடுகள்லாம் சொல்கிறேன். அதையும் செய்து வாங்க. நிச்சயமாக நல்ல முன்னேற்றமும் நல்ல மாற்றமும் இந்த புத்தாண்டில் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும். முதல்ல நான் உங்களுக்கு கொடுக்கறது குரு பார்வை பஞ்சம ஸ்தானத்தில் இருக்கிறதுனால குலதெய்வ வழிபாடு மஸ்டாக பண்ணுங்க. குலதெய்வ வழிபாட்டை தயவு செஞ்சு தடை செய்யாமல் ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு உங்களுடைய குலதெய்வத்தை நேரில் ஒரு முறை போய் பார்த்து மனமுருகி வழிபட்டு வாங்க. அர்ச்சனை ஆராதனைகள் அதெல்லாம் ப்ராப்பராக என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் பண்ணுங்க. முடிந்தால் பாலாபிஷேகம் செய்யலாம். எனவே குலதெய்வத்தை மனமுருகி வழிபட்டு வருது ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு திருச்செந்தூர் முருகன் வழிபாடு, திருச்செந்தூர் கோவிலுக்கு நம்முடைய முருகரை போய் நேரில் போய் பார்த்து உங்களுடைய பிரார்த்தனைகளை முன் வச்சுட்டு வாங்க. எனவே திருச்செந்தூர் போயிட்டு வாங்க, முருக பகவானை போய் மனமுருகி வழிபட்டு வாங்க. அதற்கு பிறகு உங்களுக்கு இருக்கிற தடை தாமதம் பிரச்சனை எல்லாம் அப்படி ஒன் பை ஒன்னா சரியாக ஆரம்பிக்கும். இந்த நேரத்தில் குரு ஜென்மஸ்தானத்தில் உச்சமாகிறதுனால தினந்தோறும் திருநீரை நம்மளுடைய நெத்தியில பூசிக்கிறது ரொம்ப நல்லது. நெற்றி பகுதியில் திருநீரை தினந்தோறும் இறை வழிபாட்டுக்கு பிறகு நம்ம பூசிக்கொள்வது ரொம்ப நல்லது. அதிகமாக வியர்வை வரக்கூடியவர்கள் உறுதியாக பூசிக்கோங்க. விபூதி தினமும் உட நெற்றியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நிச்சயமாக இந்த புத்தாண்டு உங்களுக்கு நல்ல ஏற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் அற்புதமான மாற்றத்தையும் உறுதியாக உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். இந்த புத்தாண்டு நாம் அனைவருக்கும் நம்முடைய எண்ணங்களை நிறைவேற்றி கொடுக்கட்டும், நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கட்டும், மன நிம்மதியை கொடுக்கட்டும் அப்படின்னு இறைவனை பிரார்த்தனை செய்து இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்தது ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் தான். இந்த பலன்கள் கோச்சார ரீதியாக வருட கிரகங்கள் எந்தெந்த இடங்கள்ல இருக்கு அப்படிங்கிறத வச்சு ஒரு ஜெனரல் காம்பினேஷனா உங்களுக்கு தொகுத்து ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுத்துருக்கேன். 100% பலன்களுக்கு உங்களோட ஜனனகால ஜாதகத்தை நீங்க ஆய்வு செய்யறது ரொம்ப நல்லது. இப்போ உங்களுக்கு யோக தசை நடக்குதா, அவயோக தசை நடக்குதா, உங்க ஜாதகத்துல பிளானட்டரி பொசிஷன்லாம் எப்படி இருக்கு,
உங்களுடைய அஷ்டவர்க்க பரல் எப்படி இருக்கு, ஜாதக பிரகாரம் உங்களோட அஷ்டவர்க்க பரல் எப்படி இருக்கு, அதிக பரல் வாங்கியிருக்க இடத்துல வருட கிரகங்கள்லாம் பயணம் செய்தா, இல்ல ரொம்ப குறைவான பரல் வாங்கியிருக்க இடத்துல வருட கிரகங்கள் பயணம் செய்தா, மேலும் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் மேல வருட கிரகங்கள் ஏதாச்சும் பயணம் செய்தா, இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனிச்சு அதன் பிறகு இந்த கோச்சார பலனை நீங்க சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். எனவே 100% பலன்களை நீங்க உறுதிப்படுத்திக்கிறதுக்கு உங்களுடைய ஜனகால ஜாதகத்தை உங்களுடைய குடும்ப ஜோதிடர் அணுகி ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப டஃபா போகுது, பிரச்சனையா போகுதுன்னா மட்டும் செக் பண்ணிக்கோங்க. நல்லா போயிட்டு இருக்குன்னா நீங்க இதை பத்தி கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு நல்ல தசை நடக்குதுன்னு அர்த்தம், அதோட கோச்சாரமும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகுதுன்னு அர்த்தம். ரொம்ப டஃபா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு, நீங்க பாசிட்டிவா சொல்றீங்க, எனக்கு நடக்கிறது பூரா நெகட்டிவா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றவங்க மட்டும் உங்க குடும்ப ஜோதிடர் அணுகி உங்களுக்கு ஏதாச்சும் அவயோக தசை நடக்குதா அல்லது ஏதாச்சும் உங்க ஜாதகத்துல தோஷம் இருக்கா அப்படிங்கறத ஒரு வாட்டி செக் பண்ணி அதற்கான நிவர்த்தியை பெற்றுக்கிறது ரொம்ப நல்லது. மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி இந்த 2026 வருடத்துல நிகழ இருக்கிற இந்த குரு பயிற்சி பலன்கள் டீப் அண்ட் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம். டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க, அதுவும் ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேலும் ஒரு ராசி, ஒரு நட்சத்திரம், ஒரு லக்னம் எல்லாத்துக்கும் டீப் அண்ட் கிளியரா வாழ்நாள் பலன்கள் ரிலீஸ் பண்ணிருக்கோம். அந்த பதிவுகளை பார்க்கும்போது உங்களை பற்றிய உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு சின்ன புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். எனவே அந்த பதிவுகளை மறக்காம உங்களோட ராசி, உங்களோட நட்சத்திரம், உங்களுடைய லக்னம் இது மூணையும் செக் பண்ணி பார்க்கறது உங்களுக்கு ஒரு டீப் அண்ட் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களை பத்தி உங்களுக்கு கிடைக்கும். மேலும் நம்மளோட சேனல்ல ஒரு சின்ன சர்வீஸ் ஒன்று ஆட் பண்ணிருக்கோம். RM PDF சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு PDF சர்வீஸ் ஆட் பண்ணிருக்கோம். இந்த சர்வீஸ் யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, என்கிட்ட ஒரு தெளிவான ஜனனகால ஜாதகம் இல்ல அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கு இந்த சர்வீஸ் டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது இந்த சர்வீஸ்ல கிட்டத்தட்ட 51 பக்கங்களை கொண்ட ஒரு PDF தொகுப்பு உங்களுக்கு நாங்க ப்ரிப்பேர் பண்ணி உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்துருவோம். இந்த PDF தொகுப்புல வந்து பார்த்தோம்னா உடைய ராசி கட்டம், நவாம்ச கட்டம், D1 D2 D3 சொல்லிட்டு A to Z எல்லா கட்டத்தையும் உங்களுக்கு தொகுத்து இந்த 51 பக்கத்துல நாங்க ஒரு தெளிவான ஒரு ஹெராஸ்கோப்பை உங்களுக்கு கொடுத்துருவோம். அதே போல வாழ்நாள் முழுவதும் இருக்கக்கூடிய தசாபுக்தி அந்தரம், எந்த டேட்ல என்ன தசை வரும், எந்த டேட்ல என்ன புத்தி வரும், எந்த டேட்ல என்ன அந்தரம் வரும் அப்படிங்கிற ஒரு தெளிவான கிளாரிட்டி கம்ப்ளீட்டா உங்களுக்கு தொகுத்து அந்த PDFல ஆடபிளா வந்துடும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய அஷ்டவர்க்க பரல், எந்த கிரகம் எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து பலமா இருக்கு, அதோடைய அஷ்டவர்க்க பரல்கள் என்ன, அதையும் கிளியரா தொகுத்து கொடுத்துருவோம். அதோட உங்களுடைய எதிர்காலம் பற்றிய ஒரு சின்ன புரிதல், எதிர்கால பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய எதிர்காலம் பற்றிய ஒரு சின்ன ஒரு பலன் வந்து தொகுத்து அந்த PDFல ஆடபிளா வந்துடும். அதே போல தசாபுக்தி அந்தரத்துக்கான ஒரு சின்ன பலன், என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, அதுக்கு என்ன பலன், அதுவும் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன தொகுப்பா ஜென்ரலா தொகுத்து கொடுத்துருவோம். அதோட 12 பாவ அதிபதிகள் 12 ஸ்தானங்கள்ல இருக்கிறதுக்கான பலன், உடைய ராசி பலன், உடைய நட்சத்திரத்துக்கான பலன், உடைய லக்னத்துக்கான பலன், எந்தெந்த கிரகம் எந்தெந்த டிகிரியில இருக்கு அதற்கு என்ன பலன், எந்தெந்த கிரகம் எந்தெந்த கிரகத்தை பார்த்திருக்கு அதற்கு என்ன பலன், அதையும் தொகுத்து உங்களுக்கு அந்த PDFல ஆடபிளா கொடுத்துருவோம். மேலும் உங்களுடைய ஜாதகத்துல என்னென்ன உயர்தரமான யோகங்கள் இருக்கு, என்னென்ன சுபயோகம் இருக்கு, என்னென்ன அசுபயோகம் இருக்கு, அந்த யோகத்தோட பேரை கொடுத்து அதற்கு என்ன பலன் அப்படிங்கறதையும் உங்களுக்கு கம்ப்ளீட்டா தொகுத்து கொடுத்துருவோம். சோ என்கிட்ட வந்து ஒரு தெளிவான ஜாதகம் இல்ல, ஜனனகால ஜாதகம் இல்ல, எனக்கு ராசி நட்சத்திரம் லக்னம், நான் எந்த திதியில பிறந்திருக்கேன், என்ன கர்ணத்துல பிறந்திருக்கேன், எந்த யோகத்துல பிறந்திருக்கேன், எனக்கு அதிர்ஷ்டமான எண் என்ன, எனக்கு அதிர்ஷ்டமான நிறம் என்ன, நான் எந்த உலோகத்தை அணியணும்னு தெரியல அப்படிங்கிற ஒரு குழப்பம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா இந்த PDF சர்வீஸ் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஒரு தெளிவான ஜனனகால ஜாதகம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா இந்த சர்வீஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 51 பக்கங்களை கொண்ட ஒரு PDF ஃபைல் உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம். அதோட சிங்கிள் பேஜ் PDFும் உங்களுக்கு ஆடபிளா வந்துடும். அதாவது இந்த சிங்கிள் பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ராசி கட்டம், நவாம்ச கட்டம், கிரகங்களுடைய சார அமைப்பு, மேலும் தற்போதைய தசாபுக்தி, அப்கமிங் தசாபுக்தி என்ன அப்படிங்கிற ஒரு தெளிவான கிளாரிட்டி ஒரு சிங்கிள் பேஜ்ல உங்களுக்கு ஒரு PDF-ஆவும் கொடுத்துருவோம், பிளஸ் இமேஜ் ஃபார்மேட்லயும் உங்களுக்கு கொடுத்துருவோம். சோ உங்ககிட்ட ஒரு தெளிவான ஜனனகால ஜாதகம் இல்லைன்னு ஃபீல் பண்றீங்கன்னா இந்த சர்வீஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தாராளமா இந்த சர்வீஸை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த சர்வீஸை நீங்க யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு PDF அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்ல ஒரே ஒரு டெக்ஸ்ட் மட்டும் பண்ணுங்க. நம்ம டீம்ல இருந்து மற்ற விவரங்களை உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. சோ அந்த விவரங்கள்லாம் கம்ப்ளீட்டா படிச்சுட்டு உங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்துல நீங்க தாராளமா அதை பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம். சோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள். நன்றி.